இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று திருவள்ளுவர் கூறுவார். ஆனால் திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனிதருக்கு உள்ளே செல்வது எல்லாமே மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக மனிதனுடைய உள்ளிருந்து வெளிவருகின்ற அனைத்துமே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெண் சிங்கம் குட்டி ஈன்ற பிறகு தன்னுடைய வாயை அது பயன்படுத்தி தன்னுடைய குட்டிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது இடமாற்றம் செய்யும். அதே பெண் சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு உணவளிப்பதற்காக தன்னுடைய வாயை பயன்படுத்தி மற்ற விலங்குகளை கொன்று அதனுடைய இறைச்சியை கொண்டு வந்து உணவாக கொடுக்கும். ஒரே சிங்கம், ஒரே வாய், இரண்டு விதமான வேலைகளை செய்கின்றது. முதலாவது வாழ்வை கொடுக்கின்றது, இன்னொன்று வாழ்வை எடுக்கின்றது, அழிக்கின்றது. நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஒரே வாயை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை நற்கருணையின் வழியாக உட்கொள்கின்றோம். அதே வாயை பயன்படுத்தி ஆலயத்திற்கு வெளியே சென்று நம்முடைய பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வாயை பயன்படுத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், தீய சொற்களை பேசுகின்றோம். நம்முடைய சொற்களை பயன்படுத்தி நாம் பிறர் மனதை காயப்படுத்துகின்றோம். அடி நாவினை பயன்படுத்தி 6 அடி மனிதனை நாம் வீழ்த்துகின்றோம், சாய்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? புனித அந்தோணியார் தன்னுடைய நாவை நல்ல முறையிலே இறை வார்த்தையை போதிப்பதற்காக பயன்படுத்தியதால் இன்றும் அழியா நாவ் என்கின்ற வாக்கியத்தினை பெற்றவராக இருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நாவு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றது? இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய நாவை, குறிப்பாக நம்முடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசி நல்ல உறவுகளை மென்மேலும் மேம்படுத்தி கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன்.